முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் தோழி சசிகலா செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். தலைவியின் ஆசையோடு இன்றைக்கு ஒரு முக்கியமான நாள், அதுவும் எல்லாரோடையும் சேர்ந்து நான் இன்னைக்கு ஒரு நல்ல தகவலை உங்களுக்கு கொடுக்குறேன். ஏற்கனவே சொல்லியிருந்தேன், உங்களுக்கெல்லாம் சொல்லாமல் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு. புரட்சி தலைவர் மக்களுக்காக ஒரு கட்சியை உருவாக்கினார். அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக என்ற தீய சக்தியை வேறறுத்து தமிழக மக்களை காப்பாற்றுவதற்காக ஒரு இயக்கத்தை கண்டார். அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் ஏழைகளுக்காகவே உருவாக்கப்பட்டது. அவர் முதல் அவருடைய விசுவாசி, அவருடைய தொண்டர் அப்படின்னே சொல்லலாம். அவர் ஒரு கட்சியை ஆரம்பித்து வச்சிருந்தார். அந்த கட்சியில் புரட்சி தலைவர் தன்னை இணைத்துக் கொண்டு அவருடைய பயணத்தை தொடர்ந்தார். அமோகமாக அவர் வெற்றி பெற்று தமிழக மக்களுக்காகவும் அவருடைய கழக தொண்டர்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு செஞ்சு காட்டினாரு. அவருடைய ஆட்சி காலத்தில் அவரை தொடர்ந்து புரட்சி தலைவி அம்மா அவர்களும் புரட்சி தலைவரின் கொள்கைகளை அடிபிரலாமல் எடுத்து மக்களுக்கு வேண்டிய நல்ல திட்டங்களை எல்லாம் கொடுத்தாரு. அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பானதாகவும் பெண்கள் முன்னேறுவதற்கான திட்டங்களையும் நிறைய கொடுத்தார். அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு எல்லாம் தலைகீழா மாறிடுச்சு. இந்த தமிழ்நாட்டு மக்களை இந்த திமுக என்ற தீய சக்தி கசக்கி பிழிந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் பார்த்த நான் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்ற எண்ணத்தில் நானும் 24ஆம் தேதி அம்மா பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு கழக கொடியை அறிமுகப்படுத்தினேன். தலைவருக்கு அன்னைக்கு ஒரு தொண்டர் ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து வச்சிருந்தார், கட்சியை. அந்த கட்சியில் தலைவர் தன்னை இணைத்துக் கொண்டு அந்த கட்சியை நடத்தினார். அதேபோல் எனக்கும் அந்த சூழ்நிலை வந்திருக்கிறது. ஒரு அம்மா மேலேயும் விசுவாசமாகும், தலைவர் மேலேயும் அம்மா மேலேயும் பற்றுள்ள ஒரு தொண்டர் ஒரு கட்சியை ஆரம்பித்திருக்கிறார். அவருடைய ஆரம்பித்த கட்சியை நான் என்னை இணைத்துக் கொண்டுள்ளேன். அந்த கட்சியினுடைய பெயர் அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம். இந்த கட்சிக்கு உள்ள சின்னம் அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம்.
அதற்கு ஒதுக்கப்பட்ட இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு தென்னந்தோப்பு சின்னம். நல்லா அதுல கவனிக்கணும். நீங்க அந்த சின்னத்துல நாங்க எப்போதுமே ஒற்றுமையை விரும்புறவங்க, எல்லோரும் ஒன்றாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை தவிர வேற எண்ணமே எனக்கு கிடையாது. அதனால நான் மக்களோடு இருப்பேன் என்றும், அதற்கு இந்த சின்னமே ஒரு சான்று. ஒரு கூட்டு குடும்பம் போல் இந்த சின்னம் அமைந்திருக்கிறது. இது மக்களோட சின்னம் அப்படிங்கறதையும் சொல்லிட்டு, வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி இரண்டிலும் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் தென்னை தோப்பு சின்னத்தில் வேட்பாளர்கள் வருவார்கள். அது உங்கள் வீட்டு சின்னம், மக்களுக்கான சின்னம். நிச்சயமாக தமிழ்நாடு மக்கள் எங்களோடு இருப்பார்கள். புதுச்சேரி மக்களும் எங்களுக்கு ஆதரவு தருவார்கள் என்று சொல்லி, அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க, புரட்சி தலைவி அம்மா நாமம் வாழ்க. நன்றி, வணக்கம். அதாவது சின்னத்தை பாத்தீங்களா? தென்னந்தோப்பு எத்தனை மரம் இருக்கு. அதனால நாங்க எப்போதுமே ஒரு தோப்பு அப்படிங்கறதான் நினைப்புல இருக்கோம். அதாவது சில பேர் பாக்குறீங்க, யாருமே கூட்டணி வேணாம், யாருமே முக்கியஸ்தர்கள் கட்சியில வேணாம் அப்படின்னு தனியா போவாங்க. ஆனா நாங்க அப்படி இல்லை. எங்களுடன் நிச்சயமாக எல்லோரும் நாங்க கூட்டணியோட தான் நாங்க சந்திப்போம். நிச்சயம் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது நடக்கணும். எங்க கழக தொண்டர்கள் தலைவர் காலத்திலிருந்தே வந்தவங்க எல்லாருக்கும் பாதுகாப்பாகவும், தமிழக மக்களுக்கு பாதுகாப்பாகவும் நாங்கள் இருப்போங்கிறத நான் சொல்லிக்கிறேன். எப்போதுமே தனி மரம் தோப்பு ஆகாது. அது ஒரு நல்ல பழமொழி, நம்ம தமிழ்நாட்டு பழமொழி. அது அதற்கு ஏற்ப நாங்கள் தனி மரமா வரல, தோப்போட தான் வந்திருக்கோம்.
அந்த தோப்புங்கிறது எங்க கழக தொண்டர்கள் மற்றும் தமிழக மக்கள். எடப்பாடி பழனிசாமி வந்து அவருக்கு எதிராக நீங்க எல்லாம் எதிராக இருந்தீங்க. இப்போ அவருக்கான இருந்த அந்த எதிர்ப்பெல்லாம் நீங்கிருச்சு, அவர் சாதிச்சுட்டாருன்னு சொல்றாங்க ஏடிஎம்கே இருக்கவங்க எல்லாம். உண்மைதானா? நீங்க எப்படி பாக்குறீங்க? அது எல்லாம் இந்த 26 தேர்தல்ல தெரியும்ல, யாரு சாதிக்கிறாங்க யாரு சாதிக்கல அப்படிங்கிறது. விஜயுடன் கூட்டணி அமைச்சருக்கு வாய்ப்பு இருக்கு. நான் தான் சொல்லிட்டேனுங்க, அதாவது எங்களுடன் ஒரே கருத்துள்ள கட்சிகள் இணைந்து நாங்கள் இணைந்து செயல்படுவோம். எல்லாருடைய அதை நான் இப்ப சொல்லக்கூடாதுல்ல. தேர்தல் முடிஞ்சதும் ரிசல்ட் வந்ததும் எல்லாருமே பார்ப்போம். அவர் ஏஎம்எம்கே பார்ட்டி ஆரம்பிச்சு இப்போ ஏடிஎம்கே கூட இருக்காரு. நீங்க அவரோட பேச்சுவார்த்தை நடத்துறீங்க? அதாவதுங்க, ஒரு கட்சி அப்படின்னா அவங்களுடைய மனசு எப்படியோ அப்படியே அவங்க செயல்படுவாங்க. நான் அதை பத்தி ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கட்சின்றதும் சரி, எதுக்காக நம்ம ஆரம்பிக்கிறோம், எதுக்காக செய்கிறோம் அப்படிங்கும்போது எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் தான். அதனால மக்களுக்கான ஒரு கட்சியா நாங்க இயங்குவோம், நாங்க செயல்படுவோம். அம்மாவோட செயல்களாச்சும் சரி, இப்போ எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட செயல்களாகவும் சரி, அதன் ரீசனா வச்சுட்டு நான் இப்போ கட்சி ஆரம்பிக்கிறேன் நீங்க சொல்லியிருக்கீங்க. இப்போ இதோட என்னன்னா வந்து கோரிக்கைகள் இப்போ ஜனங்க கிட்ட ஆல்ரெடி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கா, இல்ல என்ன மாதிரி கோரிக்கைகள் நீங்க எதிர்பார்க்கறீங்க? இருக்கு ஜனங்கள்ட்ட நாங்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டா ஜனங்கள்ட்ட நான் நேரடியா பேசுவேன். அவங்களுடைய குறையெல்லாம் நிறைய கேட்டு அதை பத்தி எல்லாம் பேசி, இன்னைக்கு திமுக ஆட்சி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, இன்னைக்கு இல்ல இந்த 5 ஆண்டு காலம் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தது அப்படிங்கறத எடுத்து சொல்லுவேன். அந்த கடமை எனக்கு ரொம்ப இருக்கு, நான் செய்யணும். உங்களோட நிறைய பேர் வந்து சேர்ந்து நின்றுறாங்க. அம்மா இருந்தபோது சரி, இப்போ ஓ பன்னீர்செல்வம் ஆகட்டும், டிடிவி தினகரன் ஆகட்டும், நிறைய பேர் உங்களோட இணைந்து நின்றாங்க. ஆனா இப்போ எல்லாருமே வந்து அவங்க தனிப்பட ஒரு ரூட்ல போயிருக்காங்க. இப்போ இந்த